அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 43, 44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். படி அடுத்த வசனத்தை படிச்சு. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரலாம் ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைத்து நீங்கள் பேசணும்ப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க பார்க்கலாம். நீங்கள் தான் பேசணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லமுண்டு ஆண்டவரே. ஆமேனப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்ன அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நாட்களில் பவுல் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த அனுபவத்துக்கு நம்ம வந்துட்டோமா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இந்த அனுபவம் ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே நாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அது மாத்திரமல்ல, நம்ம தேவ ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், அப்போஸ்தலர் நாட்களில் அநேகர் அபிஷேகம் பெறுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் கொர்நேலியு என்று சொல்லி ஒரு நூற்றுக்கு அதிபதி இருக்கிறான். நல்லா கேளுங்க, இவன் ரோம அரசில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். இவன் இஸ்ரவேலர் கிடையாது. நல்ல கவனமாக கேளுங்க, இவன் யார்? இஸ்ரவேல் கிடையாது. அதில் பாருங்கள், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி ஆகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இவன் யூதர் கிடையாது. இவன் ஒரு புறஜாதி. நல்ல கவனமாக கேளுங்க. உண்மையில் இவன் யாரை தொழுது கொள்கிறான் அப்படின்னா யெகோவா தேவனை தொழுது கொள்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. யாரை தொழுது கொள்கிறான் அப்படின்னா யெகோவா தேவனை தொழுது கொள்கிறான். இஸ்ரவேல் தொழுது கொள்ளுகிற யெகோவா தேவனை தொழுது கொள்கிறான். நீங்கள் அந்த 2ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து கொள்றவனாக இருக்கிறான். ஆண்டவர் பூமிக்கு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து பெந்தைகோஸ்து நாட்கள் அந்த 50ஆவது நாளில் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 120 பேர் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். இவங்க ஊழியம் செய்கிறாங்க. இந்த ஊழியம் செய்து நடந்துருக்கிட்டு இருக்கிறதுல அந்த நேரத்தில் இந்த இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட அந்த பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் கொர்நேலியு என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. இவன் கிறிஸ்துவை இன்னும் தெரிந்து கொள்ளலை. இவன் யாரை தெரிந்து கொள்கிறான் என்று சொன்னால், அதாவது பிதாவாகிய தேவனாகிய அந்த யெகோவா தேவனை அவன் தொழுது கொண்டிருக்கிறான். நல்ல கவனமாக கேளுங்க. அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து அது மாத்திரமல்ல, தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இன்றைக்கு எல்லா மனுஷனும் கர்த்தரால் ரட்சிக்கப்படணும். பைபிளில் நாம் பார்க்கிறோம், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் பார்க்குறோம். நீதிமானுடைய ரட்சிப்பு யாரால் வரும்? அது கர்த்தரால் வரும். பூமியில் எந்த மனுஷன், எந்த பாசைக்காரனாலும் சரி, எந்த தேசத்தினாலும் சரி, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், உண்மையிலே அவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அது கிறிஸ்துவால் மாத்திரம்தான். மற்றபடி யாராலையும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஏற்கனவே தாவீது ராஜா அவர் தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று சொல்லி. இப்போ நம்ம பார்க்குறோம், தேவனை தொழுது கொள்கிற ஒரு மனுஷன் அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான், தான தர்மங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இவன் இன்னும் கிறிஸ்துவை அறியலை. நல்ல கவனமாக கேளுங்க.
தேவன் மனுஷனாய் பூமியில் வந்து ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தி பாவிகளை மீட்கும்படியாய் தம்மையே ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் அறியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் கடவுள் இருக்கிறார், உண்மையிலே அவர் யெகோவா தேவன், அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து உண்மையிலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நான் 3ஆம் வசனத்தில் படிக்கிறேன் பாருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியிலிருந்து வந்து எட்டியிருக்கிறது. அதாவது இவனுடைய நீதி, இவனுடைய பரிசுத்தம், அது மாத்திரமல்ல இவனுடைய தான தரும்பும் ஆண்டவர் பார்க்கிறார். எப்பவுமே ஆண்டவர் மனுகுலத்தை பார்க்கிற தேவன், எல்லா மனுஷனுடைய உள்ளங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அப்போ இவனுக்கு கண்டிப்பாக கிறிஸ்து வேணும், இவன் கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும், இவன் கண்டிப்பாக அபிஷேகம் வரணும். ஆண்டவர் தம்முடைய தூதனை கொண்டு தரிசனமாகிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கிழங்கு அதில் என்ன நடக்கு? 5ஆவது வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறனுமாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நல்ல கவனமா கேளுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவன் இவன் ஒரு நீதிமான். அது மாத்திரமல்ல, தான தர்மங்களை செய்கிறவன் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு கண்டிப்பா கிறிஸ்து வேணும், கண்டிப்பா இவன் ரட்சிக்கப்படணும், இவன் அபிஷேகம் பெறணும். இவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அது மாத்திரமல்ல, நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால தான் வரும். நல்லா கவனமா கேளுங்க. இன்னும் இவன் கிறிஸ்துவ அறியல. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பேசுகிறார். நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவான். யாரு? பேதுரு எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நல்ல ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். பாருங்க, அதில் அடையாளத்தை பாருங்க. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். என்ன கண்பானவர்களே, உடனே கொர்நேலியு என்ன செய்றான் பாருங்க. கொர்நேலியு தன்னோடு பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரை தன்னிடத்தில் சேவிக்கிற பொற்சேவகரை தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, நல்லா கேளுங்க. அதாவது தேவதூதன் வந்து கொர்நேலியுடைய சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவான். இன்றைக்கு உண்மையிலே நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவர் பேசுகிறாரு, அவர் வசனத்தை கொண்டு பேசுகிறாரு என்று சொல்லி இன்றைக்கு பயம் இருக்காங்க? கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் கிடையாது. எதையோ இவங்க பேசுகிறாங்க அப்படி சொல்லி இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. என்ன கண்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. சத்தியத்தை அறிவில் சத்தியம் தான் அங்கே உங்களோட விடுதலை ஆக்கும். சத்தியம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஆக்கும். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? நீ செய்ய வேண்டியதை அவன் சொல்லுவான். கண்பானவர்கள், இப்படி இருக்கும்போது அதே போல பேதுருவும் அவனும் நினைச்சார் அப்படின்னா, அதே நேரத்தில் அவன் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். 6ஆம் மணி நேரத்தில் அவனுக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே அவன் என்ன செய்கிறான்? ஏதாவது புசிக்கணும்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வானம் திறந்து வானத்திலேருந்து ஒரு கூடை வருது. அந்த கூடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, அதாவது மிருகங்கள், காட்டு மிருகங்கள், அது மாத்திரமல்ல ஊர் பிராணிகள், அது மாத்திரமல்ல பறவைகள். இதெல்லாம் பார்த்து பேதுரு பார்க்குற என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, இதை நீ புசிக்கணும்னு சொல்லி தேவன் சொல்கிறார். இதை நீ புசிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நான் சிறு வயதுலேருந்தே நான் இதை புசிக்கல. ஏன்னா அன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டுங்க. அவங்க எப்படி தெரியுமாங்க? அவங்க வந்து பைபிள் படி தான் அவங்க வந்து எது ஆண்டவர் சாப்பிட சொன்னாரோ அதை தான் சாப்பிடுவாங்க. இந்த நடமாடும் அந்த ஊர் பிராணிகளும் அந்த மிருகங்களும் காட்டு மிருகங்களும் அன்றைக்கு இஸ்ரவேல் சாப்பிடலை. நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா வேதத்துலையும் எதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், நம்ம எதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. உண்மையிலே பாருங்களேன், இதெல்லாம் பார்த்த உடனே இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு காலம் இதை நான் புசிக்கலையே அப்படிங்கிறான். நல்லா கவனமாக கேளு. இது என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு அபிஷேகம் பெற உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அபிஷேகம் வர உங்களுக்கு பெற ஒரு தாகம் இருக்கும். நம்ம இவ்வளோ காலம் வாழ்ந்து கொண்டிருக்கோமே, இன்னும் அபிஷேகம் பெறலையே. அந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் உள்ள ஒரு
அபிஷேகத்துக்காக இவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிறாரு. நம்ம வாரந்தோறும் இந்த கூடாரத்தில் அபிஷேகத்துக்காக மெசேஜ் வருது, நம்ம அதெல்லாம் கேட்டுட்ருக்கோமேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே குத்தப்பட்டு நீங்களும் மனம் திரும்பி உண்மையிலே நீங்கள் அபிஷேகம் பெறுவீங்க. நான் கண்பானவர்களே, இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, நல்லா பாருங்கள். இவர் அந்த தரிசனத்தை பார்த்த உடனே நான் இது வரைக்கும் நான் புசிக்கலை அப்படின்னு ஒன்று இங்கே பாருங்கள். அதுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்கள். அதில் அவன் பேதுரு சொல்கிறான், 14ஆம் வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள். அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலமும் புசித்ததில்லையே என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமானவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் உண்டாயிற்று, 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனமாக கேளுங்க. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் தான், எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள். பேதுருடைய ஊழியம் இதுவரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இவர் யூதர்களுக்கு மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் தரிசனத்தை காமிக்கிறாரு, எல்லா மனுஷனையும் நீ தீட்டா எண்ணாத, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதுக்கு தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கு. இதற்காக தான் அவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. எனக்கு அன்பானவர், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அதனால தான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. நல்ல கவனமாக கேளுங்க. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து யோசித்துக்கிட்டு இருக்கும்போது கொர்நேலியு என்ன செய்கிறாரு, கொர்நேலியு 3 பேரை அனுப்பிவிட்ருக்காரு. எங்கே அனுப்பிவிட்ருக்காரு? பேதுருவை கூட்டிகிட்டு வரும்படியாக அனுப்பிவிட்ருக்காரு ஆண்டவர் சொன்னதுனால. இப்போ பாருங்கள், பேதுரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த தரிசனத்தையும் பார்க்குறோம். பேதுரு வீட்டு முன்னாடி வந்து இந்த 3 பேரும் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ போப்பா, நீ பயப்படாத, அவங்க கூட நீ போ அப்படிங்கிறாரு. அவங்க வீட்டில் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் புறப்படுறாங்க. அவங்களை நல்லா அவர் கவனித்து சாப்பாடெலாம் கொடுத்து கவனிக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் பேதுரு கூட இருந்த அவங்களும், அதே போல் அங்கேருந்து கொர்நேலியு கூட வந்த 3 பேரும் எல்லாரும் பிரயாணமாக எங்கே போகிறாங்க? செசரியா பட்டணத்துக்கு போகிறாங்க. யாரை பார்க்க? கொர்நேலியு விட்டு பேசுகிறதுக்கு. நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார் கொர்நேலியு விட்ட, நீ என்ன செய்யணுமோ அதை பேதுரு சொல்லுவார்னு சொல்லிட்டார். பாருங்கள் எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் பார்த்தீங்களாங்க. எனக்கு அன்பானவரில், இன்றைக்கு அபிஷேகம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு அது ஏதோ ஒரு வித்தியாசமாக தருது. உண்மையிலே நான் அபிஷேகம் பெற்றாதான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகம் பெறாதபடி பரலோகத்துக்கு போக முடியாது. அபிஷேகம் பெறணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. நீ இவ்வளோ நாளும் கிறிஸ்தவனாக இருந்து நீ அபிஷேகம் பெறாதபடி நீ மரித்து உன்னை அடக்கம் பண்ணாங்க அப்படின்னா 100க்கு 100 நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போக முடியாது. பாருங்க, கொர்நேலியு ஒரு தேவ பக்தி உள்ளவங்க. அவன் ஒரு 100க்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், அவன் தானம் தர்மம் செய்கிறவன். ஆனால் பைபிள் போட்டுக்கு தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ரட்சிப்பும் வேணும், அபிஷேகம் வேணும். இப்போ பாருங்க, கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டு காலம் பூமியில் இருந்துட்டு, அப்புறம் ஒரு 33 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அவர் ஊழியத்தை முடித்து மரித்து உயிர்த்தெழுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷமோ அதுக்குள்ள 10 வருஷத்துக்குள்ளேயோ இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயோ, நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் இந்த கொர்நேலியுவுக்கு கிறிஸ்துவ குறித்து தெரியாது. கடவுள் மனுஷனா பூமியில் வந்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் மனுகுல மீட்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்க முடியும். அவர் தான் ரட்சிப்பை கொடுக்குறாரு. அவர் தான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்குறாரு. அப்படி ரட்சிக்கப்பட்டவங்களை அபிஷேகிக்கிறார். இது கொர்நேலியுவுக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறாங்கங்க. இன்றைக்கு நிறைய ஊழியருக்கே தெரியல. அதான் பெரிய புரியுதா உங்களுக்கு? நிறைய ஊழியர்களுக்கு இந்த வசனங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. கொர்நேலியுவுக்கு அந்த 100க்கு அதிபதி, இந்த புறஜாதியான அந்த கொர்நேலியுவுக்கு அபிஷேகம் தேவை. இன்றைக்கு சபையை நடத்துகிற ஊழியருக்கு இன்றைக்கி தேவையில்லை. இன்றைக்கி அப்படி தானங்க போகுது. இன்றைக்கி யார் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெறுறாங்களோ அவங்க தான் ஜனங்களை அந்த ரட்சிப்புக்கும் அபிஷேகத்துக்கும் நடத்த முடியும். பேதுரு வந்து அந்த அபிஷேகத்தை பெற்று உண்மையான ஒரு ஊழியக்காரனால தான் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். இன்றைக்கி விடுதலை கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம் உங்களுடைய காரியங்கள் எப்படிங்க இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர் அன்றைக்கு கொர்நேலியு விட்டு பேசுகிறது போல் உங்கள்கிட்ட பேசுகிறார். பேதுரு பேச தொடங்குறாரு. எடுத்தோட பேச தொடங்கும் போது இங்கே வந்தாச்சுங்க, நேராக கொர்நேலியு வீட்டுக்கு வந்தாச்சு. கொர்நேலியு அவனை பேதுருவை பார்த்தோன்னு அப்படியே வணங்க போகிறான். அப்பா, நாங்களாம் மனுஷன், நீங்கள் எங்களை வணங்கக்கூடாது என்று சொல்லி அவனை வணங்காதபடி அவனை தூக்குறாரு. திரும்ப உட்கார வச்சு பேதுரு பேச தொடங்குறார். பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் அபிஷேகம், அது இலவசமாக தர்றாருங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. இது எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த கொர்நேலியுவுக்கு எப்படி கிடைச்சிது?
அவன் வீட்டாருக்கு எப்படி கிடைச்சிது? கொர்நேலியுவுக்கு இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ தெரியாது. இப்போ இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க எப்படி தொடங்குறாரு பாருங்க. முதல்ல கொர்நேலியு குறித்து பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எந்த ஜனத்தில் அதாவது உலகத்தில் இருக்க எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுதாங்க, பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டாராம். தாவி சொல்வார், நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தராலே வரும் என்று சொல்லி. இவர் ஒரு பக்தி உள்ளவர், இவர் தேவனுக்கு பயப்படுகிறவர், எப்பொழுதும் தேவனோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறவர். இப்போ என்ன நடக்கு பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க 36 எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரர் அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த போது கலிலேயா நாடு முழுதும் யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. அந்த யோவான் ஸ்தானன் அவன் ஆண்டவருக்கு முன்னாக வந்து அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறான். ஆண்டவரை அறிமுகப்படுத்தும் போது அவன் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்வருகிறார் என்னிலே மேன்மையானவர், அவருடைய பாதரட்சி அவருடைய செருப்பை கூட நான் தொடர்கிற அதிகாரம் இல்லை, அவர் உங்களை பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இதை ஞாபகமூட்டுறாரு. யாருக்கு? கொர்நேலியுவுக்கு ஞாபகமூட்டுறாரு. கொர்நேலியோடு இருக்கிறவங்களுக்கும் கொர்நேலியுவுக்கும் ஞாபகமூட்டுறாரு. இப்படியே ஆண்டவரை குறித்து சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மனுஷன் அவன் அந்த உண்மையிலே அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாதான் அவன் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, அவன் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி அப்படியே சொல்லிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 43ஆம் வசனத்தில், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசனங்கள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களே என்றான். அதாவது கிறிஸ்து பூமியிலே வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி அன்றைக்கு தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கிறதை ஞாபகப்படுத்துகிறார். அப்படி சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உண்மையிலே அவருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது உண்மையிலே அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அவர் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இதை கேட்ட உடனே கேட்கிறவங்க அதை குத்தப்பட்டு அவர் தான் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று சொன்ன உடனே அதை அவங்க சிந்திக்கிறதுக்குள்ள தேவன் அவர்களை பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பண்ணுகிறார். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுறார். பாருங்க, இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கிறீர்களே, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த அந்த வசனத்தை கேட்டவன நடுங்கிறாங்க. ஐயோ, நம்ம இவ்வளவு காலம் அறிந்து கொள்ளலையே, கிறிஸ்து தான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாரா? அதற்கு தான் இவங்க ஊழியம் செய்கிறாங்களா? உண்மையிலே கிறிஸ்து தான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பாரா? இதை கேட்ட உடனே பாவத்திலிருந்து அவர் தாங்க உங்களை விடுதலை கொடுக்க முடியும். அதனால தான் அவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இதை பேதுரு கொர்நேலியுவுக்கும் அவனுடைய வீட்டார் எல்லாருக்கும் அறிவிக்கும் போது அந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்த உடனே அவர் தம்முடைய ஆவியை பொழிகிறாருங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க அப்படின்னா என்ன ஆயிரும் தெரியுமாங்க? நீங்கள் தேவனுக்கு ஊழியக்காரனாக மாறிடுவீங்க. உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மைப்பட ஆரம்பிச்சிடும். கொர்நேலியு முன்னாடி எவ்வளோ நற்கிரியை செய்தாரோ அதுக்கு மேலே தான தர்மங்களை செய்வார். கண்பானவர்களே, உலகத்தில் எந்த தேசனாலும் சரிங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா இயேசுவின் நாமம் இல்லாமல் வேற ரட்சிப்பே இல்லைங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். வானத்துக்கும் பூமிக்கும் மனுஷனுக்குள்ளே மனுஷன் ரட்சிக்கும்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேற நாமமே. ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன், ஒரு 100க்கு அதிபதி, தான தர்மம் செய்கிறவன், அவனுக்கே அபிஷேகம் வேணும்னா உனக்கு தேவையில்லையா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எப்படிங்க கொண்டு போக முடியும் இந்த உலகத்தில்? எப்படிங்க வாழ முடியும் அபிஷேகம் இல்லாமல்? அந்த தேற்றரவாளம் நமக்குள்ளே இல்லாமல் எப்படிங்க நம்ம வாழ முடியும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம்.
அதற்காக தான் இயேசு பூமியில் வந்து நமக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். யாரெல்லாம் இதை அறிந்து விசுவாசித்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக நீ ரத்தத்தை சிந்தினப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொன்ன உடனே தம்முடைய ஆவியினால் அபிஷேகம். பாருங்கள் என்ன நடக்கு பாருங்க. அவர்கள் பல பாசைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ளவ விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிதள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்களாம். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் சபையில் வருஷ கணக்கில் இருப்பாங்க. எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் பூட்டனார் இருந்தார், அவர் தான் அந்த சபையை கட்டினார் நாட்டினார்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரை அறியாதவங்க ஆண்டவரை அறிந்து புதுசாக வந்து சபைக்குள்ளே வந்து அவங்க விசுவாசித்து உண்மையாக தொழுது கொள்வாங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார், ஆவியினால் வழி நடத்துவார். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், பக்தி வந்துட்டாக்கும் பக்தி. இது நடக்குதா நடக்கலையாங்க? எனக்கு அன்பானவர்களே, தேவன் பட்சபாதவர் அல்லவர். அவருடைய பட்சபாதமே அவர்கிட்ட கிடையாதுங்க. ஆமென். யாராக இருந்தாலும் சரி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் நாம் அப்படியே விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது அவர் சம்பூர்ணமாய் ஆவியை பொழிய பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வார்த்தை உங்களுக்கு கேட்குறீங்களா? புரியுதா உங்களுக்கு? வார்த்தை புரியுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இந்த வசனம் புரியுதாங்க? இதெல்லாம் தமிழில் பேசணும், அப்படி தானே? பைபிள்லையும் தமிழ் வார்த்தை தான் பேசுகிறேன், நானும் தமிழ் தான் பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் இங்கே இருக்கிற யாருக்குமே எல்லாருக்கும் காது கேட்கும், அப்படி தானே? ஒருவேளை நமக்கு காது கேட்கல அப்படின்னா நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு போவீங்க, அப்படி தானே? இப்போ எல்லாருக்கும் காது என்னங்க நடக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு பெரிய ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு ஆண்டவர் அபிஷேகம் தேவை, அவனுக்கு பாவமன்னிப்பு நிச்சயம் வேணும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு மூலமாய் பேசி ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணார். அதுதான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையா தேவையில்லையா சொல்லுங்கள் பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு உங்களுக்கு அபிஷேகம் தேவையா தேவையில்லையா கேளுங்க, சும்மா கேளுங்க. சொல்கிறவங்களுக்கு இது ஒன்றும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. வசனத்தை அப்படி கேட்ட உடனே, அது தாகத்தோடு நீங்கள் கேட்ட உடனே அபிஷேகம் மங்கி போகாது. தெரியுமா உங்களுக்கு? மங்கிடணும்னு நினச்சிங்களா? மங்காது, மங்கி போகாது. மங்கி போகுது அப்படின்னா அது உண்மையில் முதல்ல பெற்றது நீ அபிஷேகம் இல்லை, அது வேற. புரியுதா உங்களுக்கு? அது மங்காது, அது எப்பவும் அது ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். இப்போ பேதுரு அந்த அனுபவத்தில் வந்த உடனே தான் ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி அவன் மூலமாய் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இவர்கிட்ட கொர்நேலியு வந்து கிறிஸ்துவ தெரியாது. இதில் குழம்பிடாதீங்க. இதில் கொஞ்சம் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் குழம்பிடாதீங்க, அதில் ஒரு வசனம் போட்டிருக்கோம். நான் அந்த வார்த்தையை நான் எடுக்கல, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதை நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றியிருந்தார். இது போட்டிருக்கு. கொர்நேலியு ஏற்கனவே தேவனை ருசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அவர்கிட்ட போய் கிறிஸ்து மாத்திரம்தான் கடவுள். நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ நம்மளாம் எல்லா இடத்துலையும் அப்படி பேசுகிறோம், அப்படி தான் மெசேஜ் கொடுக்குறோம். எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை நம்ம பேசுகிறோம். பேதுரு எவ்வளோ நேக்காக பேசுகிறாரு பாருங்க. அதில் எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க. அவர் குழம்பிடக்கூடாது. ஏன்னா யெகோவா தேவனை ருசிக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. அதனால் அவர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? அதில் பேசிட்டு எப்போ இவங்களுக்கு அபிஷேகம் கிடைக்குன்னு பாருங்கள். இப்படி பேசிக்கிட்டே வராரு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டோடைய தெய்வீகத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த 42ஆம் வசனத்தில் அன்றியும் அவரே உயிரிழக்கிற யாவருக்கும் மரித்தோருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்றும், நல்லா கவனமாக கேளுங்க, இதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு? அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும், அதாவது இப்போ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி மரித்தோர்களுக்கும் யார் நியாயாதிபதி? கிறிஸ்து. புரியுதா உங்களுக்கு? அவர் முதல்ல சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
அவர் அபிஷேகம் பண்ணினார், அவர் நன்மை செய்கிற அவை சுற்றி திரிந்தார். இதை சொல்லிட்டு அப்போ நீ நன்மை செய்து நீ அப்படி நிரந்தரமாக நன்மை செய்யணும்னா நான் கண்டிப்பாக அபிஷேகம் வேணும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயந்திருக்கிறவர் அவர் தான். இப்போ இங்கே தான் யாருது கொர்நேலியுக்குள்ளே கிறிஸ்துவை குறித்து விசுவாசம் யாருது. அதனால தான் இவங்கெல்லாம் பிரசங்கியாக இருக்கிறாங்க. அப்போ உண்மை தான், ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் நீதிமானாக இருக்கனால அவன் ஒத்துக்கிடுறான். இப்போ இதை போய் இன்றைக்கி நிறைய பேர்ட்ட சொல்லும்போது, இப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும் அப்படிங்கன்னா இன்றைக்கி அனைவருக்குள்ளே அந்த ஒரு மனப்பக்குவம் இல்லைங்கனால அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இவர் ஏற்றுக்கொள்கிறார், மரித்தோருக்கும் உயிர்த்தலுக்கும் நியாயந்திருக்கிற அவர் தான் அப்படி சொல்லிட்டு பாருங்க படிக்கிற ஜனங்களுக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நியாயாதிபதி என்றும் பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார், எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நல்லா கவனமாக கேளுங்க. நம்மளை படைத்த ஆண்டவர், நம்மளை உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன், அவர் நமக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவரே, நான் இனி எந்த பாவம் செய்ய மாட்டேப்பா, எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொன்ன உடனே அவர் தம்முடைய ஆவியினால் அவங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இதுதான் எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை எப்பொழுதும் கூடாரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இன்னும் இந்த உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெறல அப்படின்னா நான் என்ன சொல்வேன் தெரியுமா? உங்கள அபிஷேகம் பெறாதவங்களை என்ன சொல்வேன் தெரியுமா? இவங்க தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. பவுல் சொல்வார் தெரியுமா? பவுல் சொல்வார், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விசுவாசிக்கலன்னு அப்படி சொல்லுவார். என்ன சொல்வார் தெரியுமா? இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு போயிடுவார். புரியுதா உங்களுக்கு? நான் புறஜாதிகளுக்கு போய் நான் பேச போகிறேன்னு போயிடுவார். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள், அந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பவுல் சொல்கிறார், எப்போ நானும் ஆண்டவரை அவரை எதிர்த்தவர் தான், அவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர் தான். ஆனால் அவர் எனக்கு நேரடியாக அவர் எனக்கு ஒளியை கொண்டு வந்து என்னை நேரடியாக சந்தித்து என்கிட்ட பேசினார். அவரால் தான் ரட்சிப்புண்டு, அவர் தான் உங்களை அபிஷேகம் பண்ணுவார், அவர் இல்லைன்னா நீங்கள் வாழ முடியாது, அவர் தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவர் தான் நியாயந்திருக்கிறவர்னு சொல்கிறாரு யூதர்கள்ட்ட பேதுரு பவுல். அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர் சொல்கிறாரு, உண்மையிலே புறஜாதி ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க, இவங்கெல்லாம் உண்மையிலே பரலோகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லிட்டு போயிட்டார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இவ்வளோ காலமாகியும் இப்போ இந்த அளவுக்கு ஆண்டவர் உனக்கு எவ்வளோ அற்புதத்தை செய்திருக்கிறாரு. நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை தொடச்சிருக்காரு. உண்மையிலே உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்காரு. நீ உன்னுடைய ஜெபத்தினாலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறா. ஆனால் அந்த ரட்சிப்பும் அந்த அபிஷேகம் வேணும் அப்படின்னா நீ கலைகிற, நீ ஒதுங்குற. இது தேவையில்லையா? இதுதான் தேவை. அப்போ தான் நம்ம உண்மையிலே இப்படி ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வர வேண்டியது இல்லையே. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இதுதானங்க வேணும், இந்த அபிஷேகம் தானே வேணும். இது இருந்தால் தான் நீ ஊழியம் செய்ய முடியும், இது இருந்தால் தான் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியும். கொர்நேலியுக்கே தேவை, நமக்கு தேவை இல்லையா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? ஆண்டவரே, நான் இன்னும் அபிஷேகம் பெறலையே, இந்த பரிசுத்த ஆவி என்ற வழிநடத்தல் எனக்குள்ளேயே, என்ன நடத்துங்கப்பா. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. முக்கியமாக இதை நம்ம இதை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசிக்கிறார். ஒன்றும் இல்லை, உங்களை ஃப்ரீயாக பாவத்தெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, ஆண்டவர் நிரப்பிடுவார், ஊற்றுவார். உங்களுக்குள்ளே ஒரு பலன் வந்துடும். அந்த வசனத்தை கேட்ட உடனே பாருங்கள், அவங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான பொழிந்த உடனே பல பாஸ்தைகளை பேச தொடங்கினாங்க. அவன் கூட வந்தவங்க பேதுரு கூட வந்த அந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், அந்த யூதர்கள் ஆச்சரியப்படுறாங்க, புறஜாதி ஜனங்கள் பெற்றுக்கொண்டாங்களே என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தேவன்றதில் பச்சை பாதம் இல்லை, இதுக்கு படிப்பு தேவையில்லை, இதுக்கு பணம் தேவையில்லை, இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க.
ஆனால் பாவத்தை அறிக்கை பண்ணுகிற இந்த ஒன்றும் தான். இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், இனி நான் கோவப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். அப்படியே ஆண்டவரிடத்தில் நம்ம அப்படியே சொல்லும்போது, ஆண்டவரே எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, நான் இனி திரும்ப திரும்ப முறை சிலுவையில் நான் அடிக்க மாட்டேன். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் அடிச்சிட்ருக்காங்க, சிலுவையில் அடிக்க மாட்டேன் ஆண்டவர், இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. அப்படியே நம்ம ஆண்டவருடைய பாத்தில் பேசும்போது அவர் தம்முடைய ஆவியினாலே நிரப்புறார். ஆமென். கைகளை தட்டி கத்த நாம் தமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கண்மார் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தெய்வ சமூகத்தில்? ஆமென். ஒருவேளை இந்த அனுபவத்துக்கு வரல அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் உங்களை வெறுமை அனுப்பவே மாட்டார். ஆமென். ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீ பேசினீ ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆமென் அப்பா, உம்முடைய வார்த்தை கொண்டு பேசினீர், உம்முடைய வார்த்தை வசன கிரீச்சிட்டு ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்குள்ளே ஆமென் அப்பா அந்த குறுநெளிவு போல எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், அது மாத்திரமில்லை தகப்பனே, பரிசுத்த ஆவியோடைய வழியிடத்தில் வேணும் தகப்பனே. அப்படிப்பட்ட கிருபை பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமே கிறிஸ்து நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.